நேசமேய்ப்பரே, கண்களை மூடி, என் உள்ளத்தின் ஆனந்தமே, என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையை செல்லுவேன். ஆசைத்து தாரேன் எனதெல்லாம் அப்பனே வல்லமை ஈந்திடும். ஆசைத்து தாரேன் எனதெல்லாம் மீட்பரே வல்லமை ஈந்திடும். சத்தமா பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 77வது பக்கத்தை எடுத்துக் கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது பக்கத்தில் 35ஆம் வசனமும் 36ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. தேவ தூதனாகிய காபிரியேல் ஒரு கன்னியா இருக்கிற, திருமணத்துக்கென்று நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற மரியாளிடத்திலே சென்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அங்கு அறிவிக்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தைகள் துவங்கும் பொழுதே எப்படி துவங்குகிறது என்றால் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, வீட்டுக்கு உள்ள தேவதூதன் போகிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஏஞ்சல் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய வீட்டுக்குள்ள ஏஞ்சல் வருவாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்துக்குள்ள ஏஞ்சல் வருவாங்க. ஸ்தோத்திரம். தேவ பயம் எங்க இல்லையோ அங்க ஏஞ்சல் வரமாட்டாங்க. வேற ஒருத்தன் இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும், மோசமானவன், பொல்லாதவன், திருடன், நாசரோட பைபிள் சொல்லுது, அவன் வருவான், கூப்பிடாம வருவான், கூப்பிடாமலே வருவான். ஆனா ஆண்டவருடைய தூதன்மார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அசுசி நீங்க கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. வீட்டுக்குள் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதைதான் எனக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு மரியாளிடத்துல சொல்லுகிற ஜெபமாக இதை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் வேறு, வாழ்த்து வேறு. ஆண்டவரால் மரியாள் வாழ்த்து பெற்றாள். அன்னை மரியாள் வாழ்த்து பெற்றதை போல இன்றைக்கு நாமும் வாழ்த்து பெற வேண்டுமானால் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தனைகளும் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. அவர் என்ன சொல்லிட்டாரு? திட்டாரா? கோபம் ஏதாவது சொன்னாரா தூதன்? ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல காரியம் தானே சொல்லியிருக்காரு. ஆனாலும் மரியாள் ஆண்டவருக்கு பயந்ததினாலே அந்த வாழ்த்துக்கு கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளால வாழ்த்தி இருந்தா நல்ல காலரை தூக்கி விட்டுட்டு பார்த்தியா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன வாழ்த்திட்டாரு. அப்ப அந்த வாழ்த்துதலுக்கு கூட ஒரு பயம் இருக்குது. இன்னைக்கு நாம் வாசித்த 2ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனமும் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. என்ன வார்த்தை நாம் வாசிக்க போகிறோம்? ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் கர்த்தரால் மகிமைப்படுவதாக. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க ஒரு ஆளு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். சரி, இப்ப இது வாக்குத்தத்தம். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அப்ப வாக்கு கொடுத்தா ஆண்டவர் யாருக்கு வாக்கு கொடுப்பாரு? தம்முடைய பிள்ளைகளுக்கு தானே வாக்கு கொடுப்பாரு. ஆனா அதே ஆபிரகாமை பார்த்து அடுத்து உள்ள அதிகாரங்கள்ல 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எழுதுறவங்க சீக்கிரமா எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் சபையாராய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை, கட்டளை கிடைக்கிறது. 99 வயதாய் இருக்கிறார். இந்த காரியம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? 99 வயது. முதிய தருவாயில் இருக்கிற, முதிர்ந்த தருவாயில் இருக்கிற ஒரு முதியவர் என்ன பாவம் செய்ய போறாரு? ஏதாவது தப்பு செய்ய போறாரா? ஏதாவது அடிக்க போறாரா? கொள்ளடிக்க போறாரா? எதுவும் கிடையாது. அவர் ஒரு நீதிமான், பரிசுத்தவான். ஆனாலும் ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்கிறார்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் யாரு? அங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இங்க நான் பயப்படாத உனக்கு கேடகமா இருக்கேன்னு சொல்லும் போது அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. வெறும் அன்பு மட்டுமே எனக்கு ஆண்டவர்கிட்ட வேணும் நம்ம நினைச்சோம்னா அது கிடைக்காது. ஆபிரகாம் எடுத்து பாருங்க, அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு, அங்க அதிகாரம் வெளிப்படுகிறது. நான் யாருப்பா? நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சமமான ஆள் என்ன நினைச்சிடாத. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமும் என்னுடையது. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி இரு? எனக்கு முன்பாக, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் ஆபிரகாம் உத்தமன் இல்லையா? அப்ப நான் எதிர உத்தமத்துல தவறி போனேன் ஆபிரகாம் கேட்டிருக்காரா? பாருங்க, ஏதாவது கேட்டாரா? ஆண்டவரே, இத்தனை வருஷமா 75 வயசுல ஈசாக்கு பிறப்பான்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப 99 வயது. இந்த 24 வருஷம் காக்க வச்ச பிறகும் 99வது வயசுல ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை கட்டளை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கட்டளை. கட்டளை. ஆண்டவர் ஒரு கட்டளை சொன்னாருன்னா, சொல்லி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு கட்டளை சொன்னாருன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும், எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி கீழ்ப்படியும் போது அந்த கட்டளைக்கு உள்ள பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, நீங்க கேட்காமலே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுங்க, பிளஸிங் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, முதல்ல கீழ்ப்படி. என்ன ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படின்னு சொல்றீங்க, நடந்து கொண்டு உத்தமனா இருக்க சொல்றீங்க. எப்ப அதுக்குள்ளதான்ப்பா ஜீவனை வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளதான்ப்பா ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு பார்சல். என்னது? அதை பொறுமையா எடுத்து பிரிக்க வேண்டிய விதத்துல கட் பண்ணி அதை பிரிச்சு அதை பதமா எடுக்கும் போது உள்ள இருக்கிறதெல்லாம் உடையாம சிந்தாம சிதறாம கைக்கு என்ன பண்ணும்? வரும். அதிக ஆசையில அதிக ஆபத்து இருக்குது, அதிக பணத்துல அதிக ஆபத்து இருக்குது. அப்ப பணமே வேண்டாமா? பணம் வேணும். எந்த லிமிட்டுக்கு வேணும் அந்த லிமிட்டுக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
புதிய ஏற்பாட்டில் 77வது பக்கத்துல 38ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றார். இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யாருக்கு? காபிரியேல் என்கிற தேவ தூதனுக்கும் கன்னி மரியாளுக்கும் நடைபெறுகிற இந்த உரையாடலிலே மரியாள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. the answer is the verse 38 verse. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யாருக்கு அடிமை? நம்மளா இருந்தா ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லியிருக்க மாட்டோம். பேச்சுக்கு சொல்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லியிருப்போம், நான் ஆண்டவருடைய விசுவாசின்னு சொல்லியிருப்போம். ஆனா மரியாளுக்கு ரொம்ப தாழ்மை இருந்துச்சு. உள்ளவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். பெருமையானவங்களுக்கு ஆண்டவர் தூரமா இருக்கார், மேட்டுமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் இருக்கு. அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. லைஃப்ல சில அப் அண்ட் டவுன்ஸ் வரும். நம்ம உயர போகும்போது நம்மளையே அறியாம சில நேரத்துல தலைக்கணம் வரதான் செய்யும். 99.9% ஆட்களுக்கு இந்த சோதனைகள் உண்டு, 100% உண்டு. அப்போ தலைக்கணம் வரும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அடுத்தது எனக்கு ஏதோ ஒரு அடி வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? கர்த்தர் உயர்வை கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஹாப்பினஸை கொடுக்கிறாரு. ஆனா இதை பயன்படுத்திக்கிட்டு உள்ள அப்படியே வாழைப்பழத்துக்குள்ள ஊசி இறக்குற மாதிரி ஒரு விஷத்தை பிசாசு இறக்கிடுவான். அதுக்கு பேர் தான் தற்பெருமை. அதுக்கு பேர் என்னது? அந்த தற்பெருமை எப்படி வெளிப்படும்? எப்படி வேணாலும் வெளிப்படும். நம்ம அதுக்கு துளி அளவு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு டம்ளர் பால் இருக்குது, கவனிக்கிறீங்களா? ஒரு டம்ளர் பால், அதுல ஒரே ஒரு டிராப் பாய்சனை கலந்துட்டா இப்ப அந்த முழு டம்ளர் பால் என்னதுதான்? பாய்சன் தான். இல்லைங்க, ஒரு டிராப் தாங்க சும்மா கலந்துருக்கிறேன், இவ்வளோ பால் இருக்குதுங்க, அதெல்லாம் குடிக்கிறாங்க, ஒன்றும் ஆகாதுங்க. ஒரு சின்ன லிட்டில் டிராப் பாய்சன் தாங்க அதுல இருக்குது, அது ஒன்றும் ஆகாதுங்க. அடியில் மட்டும் கலக்காம குடிங்க, மேலான குடிங்க, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி கூட கொஞ்சம் பாதி ஊற்றி கூட குடிங்க, பாதி பாலாவது குடிங்க. அது நல்லதுதான் சொன்னா அதை குடிக்க முடியுமா? முடியுமா? அப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு டம்ளர் பால்ல, ஒரு டம்ளர் இருக்கிற பால் மாதிரி நம்மள நினைச்சுங்க. ஒரு டம்ளர் இருக்கிற கிரிக்கெட் பால் கிடையாது, மில்க். அப்ப அந்த ஒரு டம்ளருக்குள்ள இருக்கிற மில்க், நம்ம மில்க் எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். பார்த்த உடனே அச்சச்சோ அப்படி சொல்ல தோணுமா? கொஞ்சம் குடிக்கலான்னு தோணுமா? 99% மில்க் விரும்புறவங்க தான். யாராவது ஒரு சதவீதம் பியூர் வெஜிடேரியன் இருப்பாங்க, அவங்க மில்க் வேண்டாம்பாங்க. ஏன்னா இது மில்க்னாலே எனக்கு பிடிக்காது, டைரி ப்ராடக்ட்ஸே பிடிக்காது. ஆனால் சிக்கன் கிக்கன் அதை நல்லா அடி நொறுக்குவாங்க, அது தனிக்காத. தோத்திரம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. அப்போ அந்த பாலை குடிக்கலாம் நமக்கு தோணும். அதோடைய கலர் எப்படி இருக்குது? வச்சிருக்க பாத்திரமும் நல்லா இருக்குது. இன்னைக்கு பாத்திரங்கிறது ரட்சிப்பு, பாலுங்கிறது நம்முடைய லைஃப். உள்ள இருக்கிற ஒரே சிங்கிள் டிராப் பாய்சன் அப்படிங்கிறது தற்பெருமை, சுயம், தான் என்ற கர்வம் இருந்துச்சுன்னா இந்த பாலை எஜமானன் குடிக்க முடியுமா? இத பாலை பார்க்கும்போது இது பாலா பார்ப்பாங்களா, விஷமா பார்ப்பாங்களா? எங்க அது முழுசும் பாலுங்க, அதுல ஒரே ஒரு சின்ன லிட்டில் டிராப் தாங்க பாய்சன். ஆனா இதை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம்? தட்ஸ் a பாய்சன். இதை குடிச்சா நம்ம என்ன ஆயிடுவோம்? அப்புறம் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோன்னு பாட்டு வேற பாடுவாங்க நமக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனமா இருங்க. அப்போ ஸ்தோத்திரம், நான் சிரிக்க சொல்ல சிந்திக்க சொல்றேன், கவனிங்க. அப்போ கொஞ்ச கால லைஃப்ல நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். உலக எண்ணங்கள் வந்து உள்ள போந்துச்சுன்னா கதை கந்தல் ஆயிடும், அவுட் ஆயிடும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த வீட்டில் அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வருது அப்படின்னா பிள்ளைகளுக்காக டிவி பார்க்க மாட்டாங்க, கேபிளை கட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். வீண் பேச்சை வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய கவனம் செதறும். என்ன செதறும்? கவனம் செதறுச்சுன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாது? படிக்காது. யோசிங்க, நம்முடைய கவனம் செதறுச்சுன்னா நம்மளால பரிசுத்தமான லைஃப் வாழ முடியாது. கர்த்தர் 2 காரியத்தை சொல்லியிருக்காரு பைபிள்ல. இன்னைக்கு அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எப்படி நிக்கணும்? அதே ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, பாவத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரு. பாவத்துக்கு இப்ப நமக்கு யாருக்காவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லி தர்றேன். பிசாசுக்கே எதிர்த்து நிக்க சொன்ன ஆண்டவர் பாவத்துக்கு மட்டும் ஏன் எதிர்த்து நிக்க சொல்லல? சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மாங்க, நான் என்ன சினிமா பார்ப்பேன், ஆனா நான் கிட்ட போயிட மாட்டேன்,
நான் குடிப்பேன் ஆனாலும் என் உடம்பு கெடாது, நான் தவறான காரியம் செய்வேன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, அது ஏதோ ஒரு நாளைக்கு தான், அதெல்லாம் மனசு சரியா இருந்தா போதும். தப்பு செய்யறதுக்கு 1000 ரீசன் இருக்கும். நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஒரே ரீசன் தான், நான் நல்லா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பாவத்துக்கு விலகி ஓடுன்னு சொல்லியிருக்காரு. பாவத்தோட எதிர்த்து நின்று போராடாத. இல்ல என்னால ஜெயிக்க முடியும், தப்புன்னு தெரிஞ்சு கூட இல்ல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னு யாரையாவது பாருங்க, 100க்கு 200%, 100க்கு 200% அவங்களுக்கு போவாங்க. பிசாசுக்கு எப்படி நிக்கணும்? பாவத்துக்கு விலகி ஓடணும். சத்தமா சொல்லுங்க. எப்படி? யோசேப்பு விலகி ஓடினான், அந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் அவனால வர முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பாவத்துக்கு நான் எதிர்த்து நிற்பேன். பாவம் எந்த அது பார்த்துடலாங்க, நான் உலகம்லாம் இருந்தால் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கணுங்க, பார்த்துடலாங்க, சமாளிச்சிடலாங்க சொல்லக்கூடாது, தோற்று போயிடுவோம் நம்ம மனிதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ மரியாளுக்கு ஏன் கிருபை கிடைச்சிச்சுன்னா 38ஆம் வசனம் தான் ஆன்சர். இதோ நான் ஆண்டவருக்கு உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்போ தேவதூதன் என்ன ஆன்சருக்காக காத்திருக்கார் தெரியுமா? ஒரு வார்த்தை உனக்கு வரும்போது நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு தேவை, வேற எதுவும் தேவையில்லை. ஆண்டவரே இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அதை அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம இல்லை. சொன்னதை கேட்டு ஓகே ஆண்டவரே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி எனக்கு செய்யுங்க, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்போ மரியாள் செலக்டட் ஆயிட்டாங்க. இப்போ மரியாள்